மதிமுக இருந்து ஒருத்தர் வர வரைக்கும் வரவேற்பு கொடுத்தாரு, அழக சுந்தரம். அவர் ஒரு வேட்பாளர். அவருக்கு என்ன தகுதி இருக்கு, நிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னா, அவருடைய தலைவர் வைகோ வந்து உங்களுக்காக முல்லை பெரியார் இதுக்காக போராடினாரு, நடத்தினாரு. அதுக்கு நிக்கிறதுக்கு அழகு இருக்கு. நம்முடைய வேட்பாளர் இங்க நிக்கிறதுக்கு என்ன அழகு இருக்கு சொல்லுங்க? கட்சி விட்டு கட்சி போயிட்டு வந்து அந்த ஒரே அழகுதான். வைகோ அவர்கள் பிரிவதற்கு காரணமே இங்க நம்முடைய திமுக வேட்பாளர் தான் முக்கிய காரணம். அவரை வஞ்சம் பண்ணி கட்சியில் கழக தலைவர் பிரிச்சாரு. நீங்க போனா பெரிய தலைவர் ஆயிடுவீங்க, உங்க பின்னாடி கட்சி நிற்கும், பெரிய தலைவரை உங்களோட அவரே உங்கள்கிட்ட ஏமாத்திட்டு வந்துட்டாரு. சரி, திருப்பி அவருக்கு என்ன அமைப்பு செயலாளர் கொடுத்தாரு தலைவர் அவர்கள் அமைப்பு செயலாளர் கொடுத்தா அவரை யாரும் மதிக்கல, அவருக்கு ரூம் கொடுக்கலையா அறிவாளத்தில் அமைப்பு செயலாளர். யாருக்கு அவர் ரூம் எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் எனக்கு நான் தென்படல் அமைப்பு செயலாளர் இருந்தேன், எனக்கு ரூம் இருந்ததா? நான் ரூமா கேட்டேன், எனக்கு வேண்டியது மரியாதை கேட்டேன். அவர் தான் ரூம் கேட்டாரு, மாச சம்பளம் கேட்டாரு. நம்முடைய முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய சுற்றுப்பயணத்திலும் சொல்றாங்கல்ல, செய்வீங்களான்னு. அது போல புரிஞ்சுக்கிட்டீங்களா அது கேட்ட மாதிரி இங்க நடந்துக்கணும். நான் இது ஒரு இல்ல விட 50 நேரம் பேசக்கூடாது. நீங்களும் சாப்பாடுதான் காத்துட்டு இருப்பீங்க, பிரியாணி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப நேரம் உங்களை காத்து நான் வைக்க விரும்பல. அதனால கட்சியை காப்பாற்றணும், கலைஞர் காப்பாற்றணும் சொல்லியிருக்காரு தலைவர் அவர்கள். அன்னைக்கு வேதனையோட சொன்னாரு. என்ன சொன்னாரு? எனக்கு இது கடைசி தேர்தலா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. கிடையாது, பதவிக்கு அனைவர்களுக்கு தான் இந்த தேர்தல் கடைசியாக இருக்கு. தலைவர் இல்ல, கட்சி எதுக்கு வச்சிருக்காரு? தமிழர்களை காக்கணும், தமிழர் நலனை காக்கணும், தமிழ் இனத்தை காக்கணும். அந்த எண்ணம் தான். பதவிக்கு வந்தாதான் கட்சியை காப்பாற்றணும். பதவி இல்லாமலே கட்சியை காப்பாற்ற முடியும். ஆனா ஒண்ணு, தலைவர் இல்லைன்னா இந்த கட்சி இல்லை என்பதை உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதற்காக நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். நான் உங்களுக்கு நேரடியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்க பேசும்போது சொன்னா நான் அதோட வரணும்னு தெரியும். திருச்செந்தூர்ல நான் சொன்ன 40 வந்தது. அதே போல திருமங்கலத்துல சொன்ன 40,000 ஓட்டுல ஜெயிப்போம்னு 40,000 ஜெயிச்சோம். இங்க நீங்க 4 சொல்லியிருக்க, 4 கொண்டு வரணும். அதையும் பார்த்துக்குங்க. வணக்கம்.